வணக்கம் மக்களே. கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னங்க, போன வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? அதுவும் அந்த அம்மனே ஒரு சாதாரண பொண்ணா அவங்க கல்யாணத்தை அவங்களே நினச்சி பார்க்குறாங்கன்னா அது எப்படி தான் இருக்கும்? அப்படி என்ன தான் இவங்க கதையில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தானே ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. நவ் த வெயிட்டிங் இஸ் ஓவர். ஆமாங்க, நாம் நேராக இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. மீனாட்சிக்கு, நம்ம மீனாட்சி தாங்க, அன்று காலை முதல் ஏகப்பட்ட சந்தோஷம். கால் தரையில் படாத அளவுக்கு அவ்வளவு குஷியில் இருந்தாள் மீனாட்சி. அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். அந்த குஷி இருக்கத்தானே செய்யும். ஆனால் இந்த மதுரை மக்களோ ஒரு வாரம் முன்பிருந்தே அவளுடைய கல்யாணத்திற்காக கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். மீனாட்சியை தினமும் விதவிதமாக அலங்கரித்து அவளை பல்லக்கில் வைத்து 4 மாசி வீதிகளையும் சுற்றி ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள் அல்லவா? அதை நினைத்தாலே மீனாட்சிக்கு ஆனந்தமாக இருந்தது. இந்த மதுரை மக்களுக்குத்தான் நம் மீது எத்தனை பாசம், பக்தி! வருடா வருடம் கொண்டாடினாலும் சலிப்பு தட்டவில்லையே அவர்களுக்கு. கண்ணாடி முன் நின்று கொண்டாள் மீனாட்சி. தன் அழகை தானே ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். எத்தனை அழகு நான்! என் மேல் எனக்கே ஆசை வருகிறதே. நினைத்து கொண்டே கண்ணாடியில் பார்த்தால் அவளுக்கு பின்புறம் நின்று கொண்டிருந்தார் சுந்தரேஸ்வரர். அவளுக்கு ஒரே வெட்கம். என்ன அவசரம் இவருக்கு? இங்கு எப்படி வந்தார்? இன்னும் ஒரு வாரம் பொறுத்து கொள்ள முடியவில்லையோ என்று குனிந்த தலையை நிமிர்த்து பார்த்தால் அங்கு யாரையும் காணோம். ஓ, நம் மனப்பிரமைதானா? அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேனோ என்று முகத்தை நாணத்தால் கைகளால் மூடிக்கொண்டாள் மீனாட்சி. திடீரென்று நினைவில் வந்தவளாக, ஐயோ, நம்மை அலங்காரம் செய்வதற்கு 4 மணிக்கெல்லாம் தோழிகள் வந்து விடுவார்களே. இப்போது சிறிது நேரம் கண் அயர்ந்தால்தானே இரவு வரைக்கும் முகம் பொலிவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு தூங்கச் சென்றாள் மீனாட்சி. நினைத்த மாதிரி 4 மணிக்கே வந்துவிட்டனர் மீனாட்சியை அலங்கரிக்க. கண்ணை கவரும் நகைகளும் வண்ண வண்ண பூக்களும் கொண்டு அலங்காரம் செய்தனர் அந்த யவ்வன யுவதியை. ஒரு வழியாக 7 மணிக்கு அலங்காரம் முடிந்தது. மீனாட்சி பல்லக்கில் ஏறி அமர்ந்தாள். 4 மாசி வீதிகளில் உலா வருவதற்கு தயாரானாள் மீனாட்சி. பல்லக்கை தூக்குவதற்கும் நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டுதான் மக்கள் வருவார்கள். பல்லக்கு சிறிது தூரம் செல்வதற்குள் மீனாட்சிக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது. இந்த வருடம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தெரிகிறதே என்று மனதில் நினைத்து முடிப்பதற்குள் அப்பப்பா, மக்கள் கூட்டம் அங்கு திரண்டிருந்தது. எங்கிருந்துதான் இந்த ஜனங்கள் வருகிறார்களோ நம்மை பார்ப்பதற்கு? எங்கெங்கிருந்தெல்லாம் வருகிறார்களே என்று மீனாட்சிக்கு சிறிது பெருமையாகவும் சிறிது கர்வமாகவும் கூட இருந்தது. நாம் இந்த மதுரையில் வாசம் செய்வது மதுரை மக்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த மதுரை மக்களுக்கு மத்தியில் வாசம் செய்வது நமக்குத்தான் பெருமையும் சந்தோஷமும் என்று நம் மனதிற்குள் நினைத்து கொண்டே வலம் வந்தாள் மீனாட்சி. ஒரு வழியாக ஊர்வலம் முடிந்து தன் இருப்பிடத்திற்கு வர இரவு 10 மணி ஆகிவிட்டது மீனாட்சிக்கு. அம்மம்மா, வழிநெடுக எத்தனை தீபாராதனைகள், எத்தனை பிரசாதங்கள்! வயிறும் மனமும் நிறைந்து இருந்தது மீனாட்சிக்கு. 10வது நாள் அன்றுதான் கல்யாணம். அதுவரை தினமும் மீனாட்சியை கருட வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், பூத வாகனம், யானை வாகனம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள் மீனாட்சியை. ஒவ்வொரு நாளும் மிக மிக சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் சென்றது மீனாட்சிக்கு. திருமண நாளும் வந்தது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு திரளாக மக்கள் கூட்டம் அலை மோதியது. பக்கத்து ஊர்களிலெல்லாம் திரண்டிருந்து மக்கள் வந்திருந்தனர் திருமணத்தை பார்க்க ஆவலுடன். மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. அன்று ஊரில் உள்ள அனைத்து பெண்களும் தங்கள் மாங்கல்யத்தை புதிதாக மாற்றிக்கொண்டனர். இப்படி செய்தால் தங்கள் மாங்கல்யம் என்றும் கழுத்தில் நிலைக்கும் என்பது ஐதீகம். அன்று மாலை மீனாட்சியை அலங்கரித்து பூப்பல்லக்கில் அழைத்து வந்தார்கள். மீனாட்சி அன்று தேவதை மாதிரி ஜெகஜோதியாய் காட்சியளித்தாள். புது மணப்பெண் அல்லவா,
மீனாட்சிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. வெட்கத்தில் பல்லக்கின் ஒரு புறமாக திரும்பி உட்கார்ந்து கொண்டாள் மீனாட்சி. அதனால் அவள் எதிரில் கண்ணாடி வைத்தார்கள். பார்க்க வந்த மக்கள் அந்த கண்ணாடியில் பார்த்தாலாவது மீனாட்சியின் முகத்தை பார்க்கலாம் அல்லவா? அதனால் தான் அந்த கண்ணாடி. மறுநாள் காலை மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் தம்பதிகளாக ஒரு பெரிய தேரில் அழைத்து வந்தார்கள். மீனாட்சி தன் கணவர் அருகில் வெட்கத்துடன் அமர்ந்திருந்தாள். அதை காணவே கண்கோடி வேண்டுமே. சாலை முழுவதும் மக்கள் கூட்டம். தேரை கயிற்றால் இழுத்து கொண்டு சென்றனர். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா சப்தம் காதை பிளக்கிறது. இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு பக்கம் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்க, அழகர் பெருமான் தன் தங்கை மீனாட்சியின் திருமணத்தை காண அழகர் மலையிலிருந்து வருகிறார். நம் கள்ளழகர் தாங்க. இவருக்கு மட்டும் பக்தர்கள் குறைவா என்ன? அவர் வரும் வழி எங்கும் எத்தனை மண்டகப்படி! அத்தனை இடங்களிலும் நின்று அவர்கள் காட்டும் தீபாராதனையை ஏற்றுக்கொண்டு பிரசாதத்தை வயிறார உண்டு முடித்து அவர்கள் அன்பை எல்லாம் அனுபவிக்காமல் போக முடியுமா என்ன? ஆனால் பாவம் அழகர் இத்தனை அன்பிலும் திளைத்து முடிவதற்குள் அங்கு மீனாட்சியின் கல்யாணம் நடந்தே விடுகிறது. தன் தங்கையின் கல்யாணத்தை பார்க்க முடியலையே என்ற வருத்தம் கூட அவருக்கு போய்விட்டது. இந்த மதுரை மக்களின் அன்பை கண்டு அன்பால் நெகிழ வைத்து விட்டனரே இந்த மக்கள் என்று ஆச்சரியப்படுகிறார். சரி, அடுத்த வருடமாவது தங்கை கல்யாணத்தை பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தபடி மலைக்கு திரும்பிச் செல்வதற்கு வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். இவ்வளவு அன்பை காட்டும் மதுரை மக்கள் இனி தங்கள் வாழ்க்கையில் நலத்துடனும் வளத்துடனும் வாழ வேண்டும் என்று மனதார ஆசீர்வாதம் செய்துவிட்டு ஆற்றை கடக்க ஆரம்பிக்கிறார் அழகர் பெருமான். அங்கு சொக்கநாதர் நம்ம சுந்தரேஸ்வரருங்க ஒய்யாரமாக உட்கார்ந்து இருந்தார். பக்கத்தில் அழகே உருவாய் மீனாட்சி அமர்ந்திருந்தாள். ஐயனே, மதுரை மக்களின் அன்பில் திளைத்த நாம் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்கிறாள் மீனாட்சி. ஆம் மீனாட்சி, இனி மதுரை மக்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்து மக்களுக்கும் நல்லதே நடக்கும். கெட்டவர்கள் எல்லாம் ஒழிவார்கள். இனி நாடெங்கிலும் அன்பு மட்டுமே நிலைத்திருக்கும். நல்லது மட்டும் நினைப்பார்கள் மக்கள். இனி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாத நாட்டை நாம் உருவாக்குவோம். இயற்கையின் சீற்றமும் இனி படிப்படியாக குறையும். வேலையில்லா திண்டாட்டமும் ஒழியும். மக்கள் அனைவரும் குறையில்லாத செல்வத்துடன் வாழ்வார்கள். மாதம் மும்மாறி மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். விவசாயிகள் நலத்துடன் இருப்பார்கள். நாம் இருவரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிவோம். போதுமா மீனாட்சி? உனக்கு சந்தோஷம்தானே? மிக்க சந்தோஷம் ஐயனே என்றபடி தன் கணவருடைய தோளில் மகிழ்ச்சியுடன் சாய்ந்து கொண்டாள் மீனாட்சி. கதை நிறைவடைகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு நாளைக்கு உங்களை இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். பாய் மக்களே.